எல்லாம் வாங்க வரவன் தான் வரான்னு கிடையாது, இந்த இடிக்கிறதுக்குன்னு பாதி பேர் வருவாங்க. அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, புரியுதுங்களா? அந்த மாதிரி தாவேக்காவோட குரூப்பில் இப்படி ஒரு சந்தோஷத்தை தர்ற ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. அதனால தான் அந்த கூட்டம் கூடுது. அதாவது ஜெயலலிதா அம்மையா இருக்கிற வரைக்கும் அது ஒரு கட்சி, அந்த கட்சிக்கான ஒரு கொள்கை அப்படிலாம் இருந்தது. எப்போ எடப்பாடின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு முட்டாளும் அரசியல்வாதி ஆகலாங்கிறது தான் எடப்பாடியோட ஆட்சியில் நம்ம பார்த்தது. படிக்காத கமிட்டியும் ஆல் பாஸ் போட்டார். அந்த ஆல் பாஸ் போட்டதோட விளைவுகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தற்கொலைகளின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம். இதே விஜய் ரிப்பீட்டட் வார்த்தை இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் நீ பேச முடியுமா? உன் தலைவன் நான் சேலஞ்ச் பண்ணி விடுறேன். ஒரு விஷயங்க, இந்த விஜய்ங்கிற ஒரு மனிதன் வந்ததுனால யாருக்கு பின்னடைவு அப்படிங்கிற விஷயம்னா ஊரே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அண்ணன் சீமானுக்கு தான் இது பின்னடைவு அப்படின்னு. சீரியஸாக சொல்கிறேன், அவருக்கு தான் இது ஜாக்பாட். அண்ணன் சீமானனோட கேவலத்தோட விஜயோட கேவல வாழ்க்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால விஜயலட்சுமி எல்லாரும் விட்டுட்டு இப்போ திரிஷாவை பேசிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அது சீமானை ஏன் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சீமான் அவர் என்னென்னா எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்கான இடத்துக்கு கொண்டு போகாமல் பழமைவாதத்துக்கு கொண்டு போகிற இடத்துக்கு பேசுறதுனால தான் அது பைத்தியகாரத்தோட உச்சமாக தெரியுது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு பிரபல டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். சார், வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் ரொம்ப பயங்கரமா இருக்கு சார், தாங்க முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெயில் அப்படின்னு. அதுக்கிடையில பிரச்சாரம் பாத்தீங்கன்னா அதை காட்டினா அனல் பறக்கிற மாதிரி பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஒரு 20-21 தேதி நம்ம பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் பண்ண முடியாது. அதனால எல்லா கட்சியுமே முந்தி அடிச்சுட்டு எப்படிதான் பிரச்சாரம் பண்ணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தோட தாக்கம் மக்களிடையே எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. யாரும் வீட்டை விட்டு கிளம்பி ஓட்டு போட மாட்டான். அப்படி ஒன்றும் இந்திய ஜனநாயகத்துக்கு நம்ம ஓட்டு போட்டு நமக்கு என்ன, அவன் வேலை செஞ்சாதான் சாப்பாடு. இப்போ நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்கள் முதலாளி தான் உங்களுக்கு காசு கொடுக்க போகிறாரு. இந்த நாட்டோட பொருளாதாரம் ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஸ்டெல்லாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க போகிறாங்களா, இல்லை எனக்கு கொடுக்க போகிறாங்க? அதனால் ஆகச்சிறந்த வெயில் இன்னும் அடுத்த 3 நாளில் உச்சத்தில் இருக்கும். ஆமாம், ஓட்டு சதவீதங்கள் ரொம்ப கம்மியாக தான் விடுவோம். ஆமாம், இது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆமாம், இதில் அதிகமாக நாங்கள் மயக்கப்பட்டு கீழே விழுந்தாலும் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறது யாருக்காக இருப்பாங்கன்னா விஜய்க்காக இருப்பாங்க. ஏன்னா அவர்கள்லாம் இளைஞர்கள் இல்லையா, ஆக்டிவா இருப்பாங்க. இளைஞர்கள்ன்றதுனால அது விஜய் பார்த்தாலே ஒரு பயங்கர வைப் ஆகுறாங்க, ஆக்டிவ் ஆகுறாங்க. அதான் அவங்கெல்லாம் ஆக்டிவா வைப் இது எல்லாமே எதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இப்போ பிரச்சனை. ஓட்டு போடுறதுல பண்ணுறாங்களா, இல்லை அவங்க கூட்டம் கூடுறதே ஒரு பெண்களை இடிக்கிறதுக்கு தான், ஒரு பெண்களோட இடித்து சந்தோஷப்பட்டுக்கிறது இருக்கு இல்லையா. இப்போ ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் சாமான் வாங்க வர்றவன் தான், துணி எடுக்க வர்றவன் தான், எல்லாம் வாங்க வரவன் தான் வரான்னு கிடையாது, இந்த இடிக்கிறதுக்குன்னு பாதி பேர் வருவாங்க. அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, புரியுதுங்களா? அந்த மாதிரி தாவேக்காவோட குரூப்பில் இப்படி ஒரு சந்தோஷத்தை தர்ற ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. அதனால தான் அந்த கூட்டம் கூடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வர்றாங்க அப்படிங்கிறது இடத்துக்கே கிடையாது. ஏன்னா வயசுக்கு வராதவங்கலாம் அதிகமாக இருக்காங்க. வயசுக்கு வராதவங்களாம் அந்த மாதிரி ஒரு இன்பத்தை தேடுற இடத்துல இருக்கிறதுனால தான் அப்படி நெருக்கமாக இருக்கிறப்போ ஒரு சில பண்ணுற தவிர எல்லா வாலிபர்களையும் அந்த மாதிரி நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. நானும் யாரோ ஒருத்தர் தான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தர்னா, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா 10 பேருக்கு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அந்த 10 பேருக்கு இதுக்காக ஒருத்தர் வர்றாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ 10 பேருக்கு இதுக்காக ஒருத்தர்னா அப்போ 100 பேர்த்துக்கு என்னாச்சு? 10 பேர் ஆச்சு. அப்போ 1000 பேர்த்துக்கு என்னாச்சு? புரியுதுங்களா? அப்போ இதோட இதுவும் ஏத்தமாக தானே இருக்குது. ஆமாம், அப்படி வர்றவங்க பிக் பாக்கெட் அடிக்கணும்னு வர்றாங்க, செயினை பறிக்கணும்னு வர்றாங்க. அடிச்சிருக்காங்களா இல்லையா? அவ்வளோ நேர்மையானவர்களாக இருந்திருந்தாங்கன்னா ஏன் தாலியாக இருக்கிறாங்க? அப்போ தாலியாக இருக்கிறவன் திமுககாரன் அறுத்து விட்டு போயிட்டானா என்ன? அப்படி தான் சொல்லுவானுங்க. இப்போ விஜய்கிட்ட போய் பேசினாவோ இல்லை ஆதவர்ஜினாவோ அது பின்ன அந்த கூட்டத்தில் தாலி அறுத்து சென்றார் திமுக. ஆமாம், மு.க. ஸ்டாலின் ஐயா தான் நேராக போய் அந்த பொம்பளையோட தாலி அறுத்துக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டு அமைச்சது மாதிரியே இவங்க பேசுவாங்க. எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கு திமுக மேலதான் ஒரு குறியா இருக்காங்கல்ல. ஆரம்பத்துல இருந்து எப்போ அவங்க பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்களோ, கட்சின்னு ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு திமுக தான் ஒரு குறியா இருக்காங்க. அல்ல, அதாவது கொள்கைன்னா என்னன்னு தெரியாம இதே கொள்கையை எடுத்துக்கிட்டானுங்க. திமுக எதுக்குறது தான் அவங்களோட கொள்கையை.
ஆமாம் ரைட்டு. அதாவது அதிமுக வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு தான் அரசியல் பண்ணுறாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மையா இருக்கிற வரைக்கும் அது ஒரு கட்சி, அந்த கட்சிக்கான ஒரு கொள்கை அப்படிலாம் இருந்தது. எப்போ எடப்பாடின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு முட்டாளும் அரசியல்வாதி ஆகலாங்கிறது தான் எடப்பாடியோட ஆட்சியில் நம்ம பார்த்தது. சார் என்ன சார் திடீர்னு அவரை போய் எடப்பாடி முட்டாள்னு சொல்லிட்டீங்க? ஏங்க திடீர்னு இல்லைங்க, மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. அவர் எந்த விதத்துல முட்டாள்னு சொல்ல வரீங்க? அவர் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர் சார். மக்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனையே அவர் தான். நான் விவசாயிலாம் முட்டாள்னு சொல்லல. எடப்பாடி ஐயா வந்து என்ன அப்படியே கிழிச்சிருக்காரு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது புதுமையான திட்டங்கள் நடத்திருக்காரு, எதையாவது புதுமையான அணை கட்டியிருக்காரு, ஏதாவது திமுக காரன் கட்டி வச்ச கட்டடத்தை இவங்க பேர் பலகை போட்டு திறந்து தான் வச்சிருப்பாங்க. கோவிட் டைம்ல லாக்டவுன் எல்லாமே வீட்ல இருந்தாங்க. நிறைய பேர் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் நிறைய பசங்க வந்துட்டு ஆல் பாஸ் பண்ணாரே சார். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆல் பாஸ் பண்ணது அவ்வளவு பெரிய விஷயம் சார். நீங்க கூட வந்து ஏதோ கோவிடான கிட்டெல்லாம் உள்ளார போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியா போய் பார்த்துட்டாருன்னு சொல்ல வந்தார் மாதிரி அந்த வேலையை யார் பார்த்தது? இப்ப இருக்க முதல்வர் பண்ணாரு, மு.க. ஸ்டாலின் தான் அதை பண்ணாரு. புரியுதுங்களா? இவர் என்ன பண்ணாரு? படிக்காத கமிட்டியும் ஆல் பாஸ் போட்டாரு. அந்த ஆல் பாஸ் போட்டதோட விளைவுகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தற்கொலைகளின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம். முட்டாள்தனமான வேலைகள்லாம் ஒரு மூலலாதம் பண்ணி வச்சதுனால தான் இவ்வளவு பெரிய இது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து எவ்வளவோ மாநிலங்கள் இருந்தாலும் ஒரு தமிழ்நாடை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறதுனா அது வந்து ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேருனால தான். புரியுதுங்களா? இதுக்கு முன்னால் அதே நாடாளுமன்றத்தில் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு இந்தியாவே எதிர்பார்க்குற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறது எடப்பாடி காலத்தில் நடந்ததா? எங்கேயாவது எடப்பாடிக்கு ஆட்சி அமைக்கிறப்ப தமிழ்நாடு குறித்து எங்கேயாவது எவனாவது பேசியிருப்பானா? எவனோ அது கிடையாதுங்க. மூளை இல்லாதவனுங்க. முட்டாளுக்கு நம்ம அரியணையை கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா, எப்படி சொல்கிறது, ஒரு சீமான அளவுக்கு எனக்கு அரசியல் அறிவு கிடையாது. புரியுதுங்களா? சுத்தமாக கிடையாது. அண்ணன் சீமான அளவுக்கு ஒரு தெரிஞ்ச அரசியல் அறிவு எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவு விஜய்கிட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனால் விஜய் வந்து அரசியல்வாதி. ஆமாம், சீரியஸாக சொல்கிறேன். என்னால் விட்டா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் சம்மந்தமாக ஒரு 2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? இதே நான் சேலஞ்சு விட்டு சொல்கிறேன். ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினா 3 மணி நேரம் கூட நடத்துவேன். புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இதே விஜய் வந்து ரிப்பீட்டட் வார்த்தை இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் நீ பேச முடியுமா உன் தலைவன்? நான் சேலஞ்ச் பண்ணி விடுறேன். ஒரு பேசுறதுக்கே தெரியாதவங்க, ஒரு பேசுறதுக்கே என்ன பேசுறங்கிறதுக்கே தெரியாதவங்க ஸ்கிரிப்ட் வச்சு பேசுறாரே சார். ஸ்கிரிப்ட் வச்சு தெரியலன்றது ஒத்துக்கறாங்க எல்லாரும். அதனால ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. ரைட், ஸ்கிரிப்ட் கூட நீங்க எழுதுறீங்க. ரைட்டு. ஆமா, இந்த கட்சிக்காரன் என்ன எழுதியிருக்கானோ உங்களோட செயல் திட்டங்கள் அப்படின்னு நீங்கள் அறிக்கையை சப்மிட் பண்ணுறீங்க. ஏடிஎம்கே காரனும் டிஎம்கே காரனும் என்ன சப்மிட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பொறுக்கி போட்டு அதை விட ஒரு பெட்டர் கொடுக்குறீங்க. ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது நாம் தமிழோட அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒரு புதுசான மாற்றத்தை உருவாக்குறோம்னா அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான இது வரணும்ல. நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிற எதுன்னு இல்லை, மாற்றங்கிற பேரில் ஏமாற்றம் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? ஏமாத்துறீங்க, ஏமாத்து பேர்வழிகள். நீங்கள்லாம் வந்து ஏமாத்து பேர்வழிகள். அதை என்ன சொல்கிறது, வெளிப்படையாக இவனுக்கு சொல்கிறது. இப்போ கூட இன்னைக்கு ஆமாம் அதாவது இந்தியாவே வந்து டீலிமிட்டேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்குது. இவர் வந்து லிமிட்டேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கார். ஆமாம், டியை தூக்கிட்டாராம். லிமிட்டேஷன் மட்டும். அந்த லிமிட்டேஷன் எதுக்காக? உனக்கு எங்கே எவன் போன வேணான்னு சொன்னான். நீ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது வர்றதே ஈவினிங்கில், வெயிலெலாம் அடங்கி போன நேரத்தில் வர்றப்பவே வேர்த்து ஊற்றி நம்மளால் முடியலன்னு ஓடி போகிற. ஆமாம், இந்த வெயிலில் வர முடியலைங்கிறது தான் உன் காரணம். நான் தப்புங்கிறதே இவனும் சொல்ல மாட்டேங்கிறான். என் தலைவன் தப்புங்கிறதே இவனும் பார்க்க மாட்டேங்கிறான். எல்லாம் திமுக காரன் அதை கொடுக்கல இதை கொடுக்கல. திமுக காரர்கள் வந்து ஒட்டு மொத்தமாக தேர்தல் பிரச்சாரத்தையே ஒத்தி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக போய் டெல்லியில் கிடக்குறாங்க. இதுக்கு முன்னால இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல 4 நாளா போய் அங்கதான் கிடந்தாங்க. அவங்க எம்பி கனிமொழி அவங்க அந்த குரூப் தான் போயிட்டு அந்த டீம் தான் போனாங்க. முதல்வர் இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. முதல்வர் இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது அந்த டீம் இருக்கு இல்லையா, ஒரு ஜெயிக்கிறதுக்கான வைக்கிறதுக்கான தொகுதியில போய் எல்லாம் பிரச்சாரம் பண்ற ஒரு ராசா
போனாரு, அவரு போனாரு, இவரு போனாருன்னா கிட்டத்தட்ட இருக்கிற எம்எல்ஏ எல்லாரும் எம்பி எல்லாருமே அங்கதானே இருக்காங்க. முக்கியமான விஷயம் இல்ல சார் இது. அதெல்லாம் போய் தானே முக்கியமான விஷயங்கிறது புரியுதுங்களா? முக்கியமான விஷயங்கிறதுனால போனாங்க அப்படிங்கிறதுன்னு. அவங்களாவது அங்க போனாங்க, நீங்க எங்கேயும் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் நீங்க ஏன் வரல சார்? அதான் தெரிஞ்சாதானே சார் போவோம். தெரியலையே சார், நாங்க இப்பதானே சார் களத்துக்குள்ளேயே வந்திருக்கோம். வந்தோடனே அதான் உங்களுக்கு வந்து நீங்க குழந்தை, நாங்க தமிழ் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து புட்டி பால் கொடுத்து பால் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் வளர்க்க வச்சு நீங்க பால்லாம் குடிச்சு நல்லா நாங்க தெம்பானதுக்கு அப்புறம் நீங்க பேசுவீங்க. அது வரைக்கும் தமிழர்கள். ஒரு விஷயங்க, இந்த விஜய்ங்கிற ஒரு மனிதன் ஆமா வந்ததுனால யாருக்கு பின்னடைவு அப்படிங்கிற விஷயம்னா ஊரே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா அண்ணன் சீமானுக்கு தான் இது பின்னடைவு அப்படின்னு. சீரியஸா சொல்றேன், அவருக்கு தான் இது ஜாக் பாட். ஆமா, சீமான் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சீமான் பக்கம் நின்ற இளைஞர்கள் எல்லாருமே இப்போ வந்து விஜய் பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்துல இல்லை, இன்ன வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்கானுங்க. இப்போவும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது என்னன்னா ஒரு நேரத்தில் வந்து திமுக அதிமுக இதுக்கு இடையில ஒரு கட்சி, ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஒரு நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி ரெண்டும் ரெடியாகி வர்றப்ப அந்த சீமானை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறத அரசியல் பேச்சுகளா திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவரை எந்த அளவுக்கு பர்சனலைஸாக டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்குலாம் நடந்துகிட்டு இருந்தது. புரியுதுங்களா? அவர் வந்து விஜயலட்சுமியை வச்சிருந்தாரு, அவர் வச்சிருந்தாருன்னா இல்லைன்னு சொல்லியே, அவர் தான் வச்சிருந்தாரு. அதான் ஊரே வீடியோ போட்டு பார்க்குறாங்களே எல்லாமே. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு பர்சனலாக ரொம்ப கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்குலாம் நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் விஜய்னு ஒரு மனிதன் வந்ததுனால அண்ணன் சீமானனோட கேவலத்தோட விஜயோட கேவல வாழ்க்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால விஜயலட்சுமி எல்லாரும் விட்டுட்டு இப்ப திரிஷாவை பேசிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அண்ணனாவது சீமான் அண்ணனாவது பொண்டாட்டி புள்ள குடும்பம் அப்படிங்கிற ஒரு 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 வட்டம் இல்லை, ஒரு தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தோட இருக்காரு. கல்யாணம் பண்ணதுதான் தெலுங்கு பொண்ணா இருந்தாலும் அப்ப இங்க இருக்க அதாவது என்ன சொல்றது, இந்த தெலுங்கு ஹிந்தி அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா தமிழன் அப்படிங்கிறதுனா இங்க தமிழ்நாடை மட்டும்தான் ஆள்றதுக்கு வந்திருக்கானா? அப்ப சிங்கப்பூர்ல ஒரு தமிழன் ஆட்சி செஞ்சதெல்லாம் என்ன இருக்கு இப்போ ரீசெண்ட் தருவோம் வாழ்க்கையில? அவன்லாம் தமிழன் கிடையாதா? இதே இங்க இருந்த தமிழன் தானே சுந்தர் பிச்சை அமெரிக்காவில் போய் அங்கே இருக்கானே. இதே அமெரிக்காவில் பிடிஆர்ஸ் பழனிவேல் அவர் வந்து அமெரிக்காவோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தவர். அவர் அந்த ரேஞ்சுக்கு புரியுதுங்களா? ஒரு தமிழன் வந்து உலகம் பூரா பரவி உலகத்தளவுக்கு ஆட்சி செய்கிற அளவுக்கு அவனோட முன்னேற்றங்கிறது இங்கே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற விஷயமா தான் சீமானோட பரப்புரையில் இருந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அது வந்து சீமானை ஏன் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா சீமான் வந்து அவர் வந்து என்னென்னா எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்கான இடத்துக்கு கொண்டு போகாமல் பழமைவாதத்துக்கு கொண்டு போகிற இடத்துக்கு பேசுறதுனால தான் அது பைத்தியகாரந்தோட உச்சமாக தெரியுது. புரியுதுங்களா? இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் நம்ம சீமானை கேலி பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்போ சீமான் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா சீமானை தழுவி நின்ற இளைஞர்கள் எல்லாருமே ஒரு தமிழ் பற்று உள்ளவங்களாக இருந்தாங்க, தற்குறிகளா கிடையாது. அதாவது தமிழ் மொழி மேலையும் தமிழ் ஆர்வலராகவும் இருந்ததுனால அது வந்து வரிசையா அவரோட பின்னணியில அப்படி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய்னு ஒரு மனிதன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே சீமான் பக்கத்துல இருந்த எல்லாருமே அங்க போயிட்டாங்கன்னு கிடையாது. ஆமா, தற்குறியாவும் பைத்தியக்காரனாவும் சினிமா ஆர்வ கோளாறாவும் சினிமா பைத்தியங்கள் தான் அங்கிட்டு போயிருக்குது. சீமான் கூட நிக்கிற தமிழ் பற்றாளர்கள் எல்லாருமே சீமான் பின்னர் தான் இன்னமும் நின்றுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதனால வந்து தெளிவா ஒரு பைத்தியகார குரூப்பை வந்து தனியா ஒதுக்கி வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் நான் வந்து சிஎம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்து ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்தது நல்லது. யாரு? விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து சீமானுக்கு நல்லது. ஆமா, எல்லாரும் சொல்றது என்னன்னா சீமான இடத்த அப்படின்னு. சீமான் வந்து இன்னைக்கு வந்து மதிப்பு மிக்க ஒரு மனிதனா மாறி இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் சீமானை எந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருந்தது இந்த ஊடகம்லாம். இன்னைக்கு அண்ணன் பாண்டே வரைக்கும் கூப்பிட்டு வச்சு சீமானை உட்கார வச்சு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. இதே வந்து விஜய் அரசியலுக்கு வராம இருந்ததுன்னா பாண்டே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பாரா? இன்னும் போற போக்க பார்த்தா பாண்டே அரசியல்ல வந்து சீமான் கட்சியில இணைஞ்சு சீமான் கட்சியில எம்பி ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்லாம் இருக்குது. போற போக்க பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்கூட இணக்கம் சீமான் கட்சியில எப்படி இந்திக்காரன் இருக்க முடியும்? கிளப்புவாங்கன்னு இல்லை. அதாவது அப்ப இந்த தமிழ்நாட்டுல அண்ணாதுரைன்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்னு. அதுக்கப்புறம் சேல சோழ பாண்டிய நாடு அந்த மாதிரி தானே ஒரு 3 பிரிவா பிரிஞ்சு எல்லாம் கிடந்து. அந்த 3 பிரிவுக்குள்ளார எல்லாமே வந்து கன்னடத்துக்காரன். ஆமா, இப்போ கூட நாம் தமிழர் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்துல ஓட்டு கேட்குறப்ப கன்னடத்துல ஓட்டு கேட்குறாங்க நாம் தமிழருக்கு.
இது எந்த விதத்துல சரி அப்படின்னா அதான் சரி. ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லா மொழியில கேட்கறாங்கன்றீங்க வாக்குகள். நாம் தமிழருக்காரன், நாம் தமிழருக்கு தானே கேட்கறோம். ஏன் கன்னடத்துல போய் ஓட்டு கேட்கறான்? புரியுதுங்களா? இதெல்லாம் காமெடியா இருந்தாலும் நம்ம தமிழ்நாடுங்கிறது என்ன ஒரு மொழி கட்டுப்பாட்டுக்குள்ளார தமிழ்நாடு கிடையாது. எப்படி இந்தியா வந்து ஒரே இந்து மதத்தோட கட்டுப்பாட்டில் இந்தியா கிடையாதோ அதே மாதிரி தமிழ்நாடுங்கிறது தமிழர்கள் அப்படிங்கிற கட்டுப்பாட்டில் கிடையாது. அது எல்லாமே மிக்சடாக தான் ஒரு இது இருக்குது. இப்போ நான் வந்து என்ன சொல்றது, எங்கள் பாட்டி வந்து ஜலத்தை எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. ஆமாம், இப்போ நான் எங்கள் பாட்டி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன், நான் ஜலத்தை எடுத்துக்கிட்டு வர்றேன், அந்த கேட்டகரியா இருக்குது, மாறிட்டு இருக்குன்னு. நம்ம இங்க இருக்கிறோம், இந்த இடத்துக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணோட வாழ்க்கையில நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம், இந்த தமிழ் மொழியை தெரிஞ்சிருக்கோம், அந்த மொழியோட உணர்வா நம்ம இருக்கணும். இதுல வந்து நீ வந்து இந்திக்காரன், தெலுங்குக்காரன், கன்னடக்காரன் ஒதுக்கிறதுனால, அதாவது என்ன சொல்றது, கலைஞர் ஐயா வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிக்கலாம். இதே வந்து ஒரு தமிழர் எழுச்சி அப்படிங்கிறத முத ஏற்படுத்தி நடத்துனது, ஒரு ஹிந்தி அழிப்பு போராட்டத்துக்கெல்லாம் உயிரை கொடுக்குற அளவுக்கெல்லாம் நடத்துனது வந்து கலைஞர் தான். இதை வேற எவனாவது செய்யறானா? இல்லை வேற எவனாவது செஞ்சிருக்கானா? தெலுங்குக்காரன்னு சொல்லி எவ்வளவு ஈஸியா நீங்க தள்ளிட்டு போறீங்க. அவாய்ட் பண்றதுங்கிறது, அதாவது அறியாமையில அவாய்ட் பண்றது, புரியுதுங்களா? இதே வந்து இன்னைக்கு வந்து ஒரு தெலுங்கரை தான் சீமான் அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்ப அவரோட புள்ள வந்து தமிழரா தெலுங்கரா? அவருக்கு ஒரு 2 புள்ள பிறந்திருக்கு இல்லையா? அது வந்து தமிழா தெலுங்கா? அப்ப தெலுங்குல பேசுச்சுன்னா அது தமிழன் கிடையாதா? எல்லா வீட்லயுமே பிள்ளைங்க பிறந்ததுன்னா அது அம்மா செல்லங்கள் தான். அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, அம்மா என்ன வளர்த்து விடுறாங்களோ அதுதான் இருக்கும். அப்படிங்கிறக்கே நீங்க மொழியை பிரித்து நடத்துறீங்க. இந்த நாடு, இந்த நாட்டு மேல பற்று. ஒரு இந்திக்காரனுக்கும் தமிழை கற்றுக் கொடுத்து அவனை தமிழனை ஆக்கணுங்கிறத நம்ம டார்கெட்டு. அவன் மொழியை நம்ம இந்திய எதிர்ப்புங்கிறது எதுக்காக பண்றோம்னா, என் மொழியை நீ கத்துக்க, ஓ மொழியை நான் ஏன் கத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்திய எதிர்ப்பு பண்றோம். புரியுதுங்களா? இந்தியை கத்துக்க கூடாது, தமிழன் எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிறது தான் அப்படிங்கறத நம்மளோட கோட்பாடு. அதை மீறி இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுனா இதெல்லாம் வந்தா என்ன நடக்கும் பாருங்க. எங்கேயோ பேசி ஏதோ பேசிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இப்ப விஜய் தான் ஹிந்தி வந்து கத்துக்கலாம், ஆனா வந்துட்டு ஹிந்தி திணிக்க கூடாதுன்னு தான் எங்களுடைய வாதமே. அதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தெலுங்கு அதே மாதிரிதான், தெலுங்கு பேச, தெலுங்குல இருந்தாலும் சரி, மலையாளியா இருந்தாலும் சரி, கன்னடம் யாரா இருந்தாலும் என்ன, எல்லாருமே தமிழ்நாட்டுல வரவேற்கக்கூடியவங்க தான். ஆனா அவங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல பூர்வீகமா இருக்கிறவங்க டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு தான் எல்லாருடைய ஆதங்கமாவே இருக்கு. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பெரியார் தமிழ் பேசுனர், புரியுதுங்களா? பெரியார் தமிழ் பேசுனர், பெரியாரை நீங்கள் தந்தையை கொண்டாடிட்டு இருக்கீங்க. அம்பேத்கர் வந்து தமிழ் பேசினாரா? எங்கேயாவது அம்பேத்கர் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நம்ம மோடி ஐயா இருக்கார்ல, அவர் வாசித்த திருக்குறளாவது இவர் வாசிச்சிருப்பாரா? வணக்கம் தமிழ் மக்களே அப்படின்னு வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு மோடி பேசுவார். ஆமாம், மோடி மாதிரி ஒரு மோடி மஸ்தான் வேலை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. சீரியஸாக அந்த மோடி மஸ்தான்னு நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன் வந்து, அது வந்து சீரியஸாக சொல்கிறேன், அது நரேந்திர மோடி தான் மோடி மஸ்தான். ஆமாம், எங்கே போகிறோமோ அந்த ஊருக்கு தகுந்தது மாதிரி பேசுவார். கேரளா போனால் மலையாளம் பேசுவார். ஆமாம், எல்லாம் அந்த ஊர் கலாச்சார உடையில வேற இருப்பார். ஒரு சீரியஸாக உண்மையிலே சிறந்த நடிகன்னா இவனுங்க என்ன மயிராண்டிங்க நடிகர்கள் இவங்கெல்லாம். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஆக சிறந்த இந்தியாவில் நடிகர்னா அது மோடி ஐயா தான். அவருக்கு நிகரான நடிகன் எவனுமே கிடையாது. புரியுதுங்களா? ஒன்றுமே, அதாவது அவர் பேசுனதே நீங்கள் எல்லா மீட்டிங்கையும் எடுத்து நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜார்க்கண்டில் என்ன பேசியிருப்பாரோ அதே தான் தமிழ்நாட்டில் பேசியிருப்பாரு. அதாவது ஒண்ணு கூட மாத்தியெல்லாம் பேசிக்க மாட்டாரு. இந்த விஜய் எப்படி எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கானோ அதே மாதிரி அவர் வந்து நாடு பற்று, நம்ம வந்து நாட்டை முன்னேற்றுறோம். ஆமா, இந்த ஆக்சுவலா வந்து மோடி வந்து என்னன்னா, என்ன சொல்றது, மத போதகரா இருக்க வேண்டிய ஒரு ஆளு, இந்து மதத்துக்கு மத போதகரா இருக்க வேண்டிய ஒரு ஆளை நம்ம வந்து அவரை பிரதமர் ஆக்கி விட்டோம். ஆமா, சீரியஸா அவர் வந்து பிரதமர் ஆக்கினது தான் தப்பு. ஆனா ஒரு மத போதகரா இருக்கிறதுக்கு அவ்வளவு தெளிவான ஆளு மோடி. ஆமா, பாருங்க, நம்ம விஜயை பத்தி பேசணும்னா மோடி வரைக்கும். ஏன்னா மோடியும் முட்டாளு, விஜயும் முட்டாளுங்கிறதுனால 2 பேரும் இணைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. பாலமா இருக்கிறாங்க. ஆமா ஆமா, விஜய் ஆமா முட்டாள் கிடையாது, அறிவாளிகள். ஐயோ, நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். அதாவது என்னது,
பேசிய வார்த்தையை திரும்ப பெறுகிறோம். ஆமா, நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் வந்து மோடி வந்து முட்டாள் கிடையாது, மோடி வந்து ஆகச்சிறந்த அறிவாளி. கிட்டத்தட்ட நாசா விஞ்ஞானிகள்லாம் அவர்கிட்ட தான் உட்காந்து கலந்துரையாடல் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா பெரிய பெரிய அறிஞர்கள், உலக தலைவர்கள் அவர்கிட்ட தான் உட்காந்து அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம், இப்போ ஈரான் போர்லாம் நடந்தா கூட எப்படியெல்லாம் பெட்ரோலை இது பண்ணலான்னு ட்ரம்ப் வரைக்கும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டா. புதின் கிதின் எல்லாமே வந்து ஆகச்சிறந்த மோடியோட அறிவை எடுத்துக்கிட்டு தான் உலக அரசியலே நடந்துட்டு இருக்குது. அதனால அந்த அவரை வந்து நான் முட்டாளுங்கிறது வந்து நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆமா, ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா தெளிவா கடைசியில பிரதமரையே உங்க கூட்டணி சேர்த்துற மாதிரி சேர்த்து விட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.